திருவண்ணாமலை ஒரு இடம், ஒரு புனித பூமி என்பதிலே கோபாலுக்கும் எனக்கும் 100% ஒத்துப்போகும் நண்பர்கள் நாங்கள். நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு பட் நல்லா பண்றாரு இவரு அப்படின்னு நினைச்சவங்க யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. இந்த செல்லிங் கம்ப்யூட்டர் இருக்கும்போதுமா ஒரு மத்தியான வேலையில எனக்கு பவர் சப்ளை விற்கிறதுக்காக மிஸ்டர் கோபால் டிவிஎஸ் அது வந்தா எதையாவது சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டேன், தண்ணி கொடுன்னுவேன். அப்புறம் பாக்கெட்ல இருந்து ஒரு மாத்திரை எடுப்பேன், அதுல ஏஎம் பிஎம்னு போட்டுருக்கோம். என்ன கோபால் சார் ஏஎம்னு? இது காலையில் சாப்பிட்ற ஃபுட் சப்ளிமெண்ட்ஸு, இது மத்தியானம் சாப்பிட்ற ஃபுட் சப்ளிமெண்ட்டுன்னு சாப்பிடுவேன். விஞ்சா சயின்ஸை கதைச்சி குடிச்சிருப்பேன். நான் யாருக்காவது அட்வைஸ் கொடுக்கணும், கோபாலுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னா தான் யோசிச்சு கொடுப்பேன். ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ how I can add value to him. அவர் ஆக்சுவலாக இலான் மஸ்க்கு, சுனில் மிட்டால், முகேஷ் அம்பானி, அடானி ரேங்க்ல வருவான்னு நினைச்சேன். ரொம்ப நல்ல மனுஷன். ரிலீஜியஸ்லி அவருக்கும் எனக்கும் ஒரு காமன் திங் என்னன்னா, we both like திருவண்ணாமலை. திருவண்ணாமலை ஒரு இடம், ஒரு புனித பூமி என்பதிலே கோபாலுக்கும் எனக்கும் 100% ஒத்துப்போகும் நண்பர்கள் நாங்கள். அது மாதிரி சின்ன வயசுல நான் மீட் பண்ணதுல அரவிந்த் பாண்டியன் ஒரு லாயர். இந்த தமிழ்நாடு வங்கியினை கட்டாயத்தின் மேல் நான் வாங்கின சூழ்நிலையிலே நாடாகளின் கோபத்திற்கு ஆளானேன். அதுக்கப்புறமா இந்த நாடாகள்லாம் வந்து பேசின போது அவங்களுக்கு தமிழ்நாடு வங்கியை திருப்பி கொடுத்துட்டேன். அந்த நேரத்திலே அவர் சில பிரமுகர்களோடு வந்து பேசின நல்ல நண்பர். எனக்கு அப்பவே தெரியும் அவர் நல்ல லாயர்னு. என்னுடைய வீணான வழக்குகள், விதியின் விளையாட்டுக்கெல்லாம் அவர் தான் இப்போ கூட இருந்து உதவி செய்கிறார். நல்ல நண்பர். அதாவது இப்போ அப்ப நீங்க சொன்னீங்க வேணுகோபால் அவங்க. அரவிந்த் பாண்டியன் வந்து ஒரு நல்ல ஜட்ஜா வருவான்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு ஜட்ஜ் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவர் ஒரு சீனியர் லாயரா இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாள்ல சுப்ரீம் கோர்ட்ல டாக்டர் அபிஷேக் சிங்வி மாதிரி வருவார். அபிஷேக் சிங்வியும் நமக்கு ஃப்ரெண்டு தான். இன்னொரு எனக்கு அந்த காலத்துல புகழ்னு ஒரு நெருங்கிய நண்பர். ஆனா புகழ்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. அவர் பேர் டாக்டர் திரு கலாநிதி மாறன். இப்போ சன் டிவிலாம் நடத்துதா இல்லை. அவர் வந்து குறைஞ்சது ஒரு 100 பில்லியன் இதுக்கு வருவான்னு நினைச்சேன். ஏன்னா அவர் அமெரிக்காவில் எம்பிஏ பண்ணாரு. துருதுருப்பானவர், உழைப்பதற்கு தயங்கவே மாட்டாரு, எல்லா விஷயத்தையும் அவர் கொடுப்பாரு. ஓகே, சரியான ஆட்களை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். நல்ல குட் பர்சன். ஐ ஹேட் a foreign trip with him. Okay, I had a lot of incidents. அதெல்லாம் பர்சனல் இன்சிடென்ட்ஸ். ஓகே, ஒரு பிரிட்டிஷ் ஏர்வேஸில் குவைத்தில் ஒரு இன்சிடென்ட், அதெல்லாம் பர்சனல் மேட்டர். பட் ஐ ரியலி தாட் தட் he will become the சவுத் இந்தியன் முகேஷ் அம்பானி. ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருந்தது, பட் ஆகலங்கிறது உங்களுக்கு வருத்தம். ஆமாம், அவர் இப்போ ஒரு 10 பில்லியனுக்கு ஒருத்தா இருப்பார். ஏன் 100 பில்லியன் ஆகலையேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனால் அந்த வருத்தத்தை அவங்க டாக்டர் காவியா ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. நான் டிவியில் காவியாவை பார்த்தேன். She will be able to fulfill because she is in media. predict பண்றீங்க சார்? இப்போ மிஸ்டர் கலாநிதி மாறன் எடுத்துக்கிங்க. அவருக்கு தமிழ்நாடு முழுக்க, விந்திய மலை முழுக்க அவர் கண்ட்ரோல்ல இருந்து, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகாலாம் அங்க இருக்க கிராமங்கள்ல இருக்கிற அன்எம்ப்ளாய்டு என்ஜினியர்ஸ்லாம் வச்சு இந்த HCL பண்ண மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பிசினஸ்ல இறங்கி இருந்தான்னு வச்சுக்கிங்க. ஸோ ஐடியில் இறங்காம இருந்தது தான் அவருக்கு அவர் செய்த மிகப்பெரிய தவறு. அவர் ஐடியில் இறங்கி இருந்ததுன்னா இன்னைக்கு HCL மாதிரி அவருக்கு ஒரு 100 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கும்.